நம்ம செய்தி வேலைக்கு நேராக கடந்து செல்லுவோம். நம்ம லூக்கா 15வது அதிகாரம் 11ஆம் வசனத்துலேருந்து 32ஆம் வசனம் வரை வாசித்தோம். வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் தகப்பனார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விஷ் யூ ஆல் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம பரம தகப்பன் நம்ம நல்லா பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்டீஃபன் பிரதர் ரொம்ப நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து நம்ம பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போம், அவர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா 15 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உவமையை யாருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஸோ யாருக்கிட்ட இந்த உவமையை ஆண்டவர் சொல்கிறார்? ஆயக்காரர், டேக்ஸ் கலெக்டர்ஸ்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் பாவிகள், சின்னஸ். இவங்கெல்லாம் டேக்ஸ் கலெக்டர்ஸும் சின்னஸும் என்ன பண்ணுறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம் அப்படின்ட்டு சாமுவேல் மாதிரி பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சாமுவேல் சொன்னது போல், சின்ன பையன் சாமுவேல். ஹல்லேலூயா. சாமுவேல் சின்ன பையனாக இருக்கும்போது சொன்னது போல் ஆயக்காரர், ஹல்லேலூயா, ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி உட்காந்துருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அவங்க கேட்க உட்காந்துருக்குறாங்க, டேக்ஸ் கலெக்டர்ஸும் சின்னஸும். ஆனால் நீதிமான்கள் மாதிரி வேஷம் போட்டு அங்கே ஒரு குரூப் இருக்குது. பரிசேயர், வேதபாரகர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஃபாரிசீஸ் அண்டு ஸ்கிரைப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். எப்படி ஒரு பாவிகள்கிட்ட போய் உட்காந்து அவங்களோட சாப்பாடு சாப்பிட்றாரு, அவங்களோட போய் மிங்கிள் ஆகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப நீதிமான்கள். தே ஆர் வெரி ரைச்சஸ் பீப்புள். அதனால் என்ன பண்ணுறாங்க? தே திங்க் லைக் தட். அப்படி நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? பாவிகள்கிட்ட போய் இஸ் சிட்டிங் வித் சின்னஸ் அண்டு டைனிங் வித் தம் அப்படிங்கிற அவங்கள்ட்ட போய் உட்காந்து என்ன பண்ணுறாரு? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி அவங்க நினைக்கும்போது தான் பரலோக தகப்பனுடைய அன்பு எவ்வளோ பெரியது அப்படிங்கிறத எடுத்து காண்பிக்கிற விதமாக அந்த ஓமைகளை சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீதிமான்களை தான் சேர்த்துக்குவீங்க. யூதர்களை தான் என்ன பண்ணுவாங்க? சேர்த்துக்கொள்வாங்க. ஸோ நீங்கள் ஒரு குரூப்பாக அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவங்க மாத்திரம்தான் உங்களோட கட்சியில் இருக்கிற மாதிரி அவங்களோட நீங்கள் மிங்கிள் ஆகிக்கிறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அப்போ பாவிகளோட நம்ம ஐக்கியம் இல்லாமல், அவங்களோட பேசாமல், அவங்களோட உட்காந்து சாப்பிடாமல் அவங்கள எப்படி ரட்சிக்க முடியும்? ஸோ அதனால் என்ன பண்ண, ரட்சிக்கிற விதமாக, அவங்களுக்கு பிதாவின் அன்பை எடுத்து காட்டுகிற விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களோட இருக்கிறாரு, அவங்களோட உட்காந்து சாப்பிட்றாரு, அவங்களோட ஐக்கியமாக இருக்கிறாரு. ஸோ இதை உணர்த்துக்கிற விதமாக இந்த உவமையாக ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. முன்னால் ஒரு உவமைகள்லாம் இருக்குது, 2 உவமைகள் இருக்குது. காணாமல் போன ஆடு, அப்புறம் காணாமல் போன ஒரு நாணயம், வெள்ளி காசு, அது அந்த 2 உவமை இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கெட்ட குமாரன் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து சண்டே ஸ்கூல்லேருந்து நம்ம இதை கெட்ட குமாரன் கதைன்னு கேட்டுட்டோம். அதனால் இந்த கதையை நம்ம இந்த ஓமையை நம்ம படித்தாலே கெட்ட குமாரன் ஓமை, கெட்ட குமாரன், ப்ராடிகல்ஸ் அண்ட் பேரபிள்னே என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இது இட்ஸ் நாட் அபவுட் ப்ராடிகல் சன். கெட்ட குமாரனோ பற்றின கதையே இது கிடையாது. இட்ஸ் அபவுட் லவ்விங் ஃபாதர், லவ்விங் ஹெவன்லி ஃபாதர். இந்த ஸ்டோரி இஸ் அபவுட் லவ்விங் ஹெவன்லி ஃபாதர். இந்த கதை எதை குறித்ததானது? இந்த ஓமை எதை குறித்ததானது அப்படின்னா, பரலோக தகப்பன் எவ்வளவு அன்புள்ளவர் அப்படிங்கிறத எடுத்து காண்பிக்கிற விதமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த கதையை சொன்னார். பரலோக தகப்பன் எவ்வளவு அன்புள்ளவர். இவன் போய் என்ன பண்ணுறான்? சொத்தை பிரிச்சுட்டு போய் எல்லாம் நல்லா வாழ்ந்து நல்லா அந்த சொத்தெல்லாம் அழிச்சிட்டு திரும்ப வரும்போது எவ்வளோ அன்புள்ளவராக இருந்தால் அந்த தகப்பனை அந்த மகனை திரும்ப சேர்த்துக்கொள்வார். ஸோ அதனால் கெட்ட குமாரன் அவனை பற்றின கதையே இது கிடையாது. அந்த அப்பா எவ்வளோ அன்புள்ளவர் அப்படிங்கிறத ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ பரலோக தகப்பன் மிகுந்த அன்புள்ளவர். அதனால தான் அந்த சர்வீஸ் நாம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னேன்? அப்பாவோட அன்பு பெருசு, தாயோட அன்பு மிகப்பெரியது, ஆனால் பரம தகப்பனுடைய அன்பு மகா பெரியது அப்படி சொன்னேன். ஹல்லேலூயா.
பெரியது, மிகப்பெரியது, மகா பெரியது, எல்லாவற்றுக்கும் மேலான அன்பு காட்டுகிறவர். ஹல்லேலூயா. எல்லாருடைய அன்பையும் தாண்டி மிகப்பெரிய அன்பை நம்ம மத்தியில் காட்டுகிறவர் தான் நம்முடைய பரம தகப்பன். அதனால தான் யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் என்ன பண்ணார், அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? பரம தகப்பன். ஹல்லேலூயா. ஸோ பரம தகப்பன் நம்முடைய சொந்த குமாரனை நமக்காக மரணம் அடையும்படி, நம்முடைய பாவங்களுக்காக மரணம் அடையும்படி இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்போ அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு மிகப்பெரியது. அந்த தகப்பனுடைய அன்பை குறித்ததான ஒரு உவமை தான் இந்த உவமை. ஹல்லேலூயா. ஸோ அந்த பரலோக தகப்பன் நம்ம எல்லாரையும் ஒரு காரணத்துக்காக தான், ஒரு நோக்கத்தோடு தான் படைச்சிருக்கிறார். அப்படி தானே? இப்போ தகப்பன் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். பேரண்ட்ஸ் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா சும்மா ஒரு பிள்ளை நம்மளுக்கு வேணுமே அப்படின்னு பெற்றெடுப்பாங்களா, இல்லை ஒரு நோக்கத்தோடு பெற்றெடுப்பாங்க? ஒரு நோக்கத்தோடு தான். நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும், அவனை இப்படி படிக்க வைக்கணும், அவனுடைய ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல கனவுகளோடு என்ன பண்ணுவாங்க, ஒரு பிள்ளைய அவங்க என்ன பண்ணுவாங்க, பெற்றெடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பரலோக தகப்பன் நம்ம எல்லாரையும் இந்த பூமியில் வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். யோவான் 6:38 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவோட சித்தத்தை என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றுகிறவராக இந்த பூமியில் சுற்றி திரிகிறத நம்ம பார்க்குறோம். யோவான் 6:38. ஸோ பரலோக தகப்பனுடைய சித்தத்தை செய்யும்படி தான் இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற நீங்களும் என்ன பண்ணணும், அப்பா அம்மா பல கனவுகளோடு இருப்பாங்க உங்களை குறித்து. நீங்கள் விரும்புகிறத படிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதைத்தான் படிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் விரும்புகிற கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அப்படி தான் படித்து நீங்கள் இன்ஜினியரிங்லாம் வந்திருப்பீங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள்லாம் என்ன பண்ணிடுவீங்க, அதை உங்களோட விஷ் தான், உங்களோட விருப்பப்படி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு யாரும் தள்ளினாங்களா? அப்பா அம்மா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் விரும்பி இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்க. ஆனால் அப்பா அம்மா என்ன கனவுகளோடு இருப்பாங்கன்னா, நல்லா படிக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். நல்லா படிக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், ஃப்யூச்சர் நல்லா அருமையாக இருக்கணும் அப்படி சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தகப்பனும் கனவு காண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பரலோக தகப்பன் இயேசுவை குறித்து என்ன பண்ணுறாரு, கனவு வைத்திருக்கிறார். நம்முடைய சித்தத்தை மகன் செய்வான். அப்புறம் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ஒரு கல்வாரி சிலுவையில் மரிப்பார் அப்படின்ற ஒரு கனவு, ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றுகிறார். இங்கே என் சித்தத்தின்படியல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் யோவானில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தெல்லாம் செய்து முடித்தேன் அப்படி சொல்லி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணுறாரு, விட்டார். ஸோ அப்போ நீங்களும் மகள்கள் எல்லாம் இருக்கிறீங்க. ஸோ நீங்களும் அப்பா அம்மாவோட கனவுகளை, அப்பா அம்மாவோட விருப்பத்தை என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார், அவர் நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது, அப்பாவோட கனவெல்லாம் நிறைவேற்றிட்டேன், அப்பாவோட சித்தத்தெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படி சொல்லி முடிந்ததுன்னு தலை சாய்த்து ஜீவனை விட்டார். ஸோ அப்பாவோட சித்தம் தான் திரும்ப உயிர் தெழுதலும். அது திரும்ப என்ன பண்ணார், அப்பாவோட சித்தத்தின்படி அவர் உயிர் தெழுந்தார். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய அப்பா அம்மாவுடைய கனவுகளை நிறைவேற்றுக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற நல்ல ஒரு கிஃப்ட்டு. நீங்கள் நல்லா இந்த ஃபாதர்ஸ் டேயில் அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நல்லா படித்து நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ யோவான் 7:18 பாருங்கள். யோவான் 7:18 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, we should do the will of God who sent, who created us. 7:18 சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாக இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார், நம்ம எல்லாரையும் பிதா படைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை, நம்மை அனுப்பினவருடைய, நம்மை படைத்தவருடைய சித்தத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா நம்ம எந்த தப்பும் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். நம்ம இடத்துல அநீதி இருக்காது. ஸோ நம்மை படைத்தவருடைய, நம்முடைய பிதாவுடைய, நம்முடைய பரலோக தகப்பனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஸோ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இந்த உலகத்தில்
எல்லாமே ஒரு சின்ன கடுகு கூட ஆண்டவர் சொல்லார். ஒரு கடுகு கூட ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணுறாரு, படைத்திருக்கிறார். அந்த கடுகை வச்சே ஒரு பெரிய சத்தியத்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். ஸோ ஒரு கடுகை கூட ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு நோக்கத்தோடு தான் படைச்சிருக்கிறார். அப்படிங்கிறப்போ மனித குலத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு தான் நிச்சயமாக படைச்சிருப்பார். அந்த நோக்கத்தை நம்ம எல்லாம் அறிந்துட்டோம். அந்த நோக்கம் என்ன நோக்கம் அப்படின்னு, இந்த பூமி எல்லாம் வந்து சுவிசேஷத்தால் நிரப்பணும். இந்த பூமி எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கணும். எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக எல்லாரும் மாறணும். இந்த பூமியை ஒரு பரலோகமாக மாறிடணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். அந்த நோக்கத்தை நம்ம எல்லாரும் அறிந்து தான் நம்ம வந்து ஆலயத்துக்கு வருகிறோம், பிரசங்களை கேட்கிறோம், சாட்சியாக அவருக்கு சாட்சியாக வாழுகிறோம். ஹல்லேலூயா. அநேகரை இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். ஸோ நம்ம பரலோக தேவன், நம்மை படைத்த தேவன், அவர் வந்து நல்ல குணாதிசயங்கள் உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம படைத்த தேவனுக்கு he has great qualities, he has great characteristics. அவர் நல்ல குணாதிசயங்களுடைய, அவர் வந்து என்ன நினைக்கிறார், he expects us to live like him. ஹல்லேலூயா. அவரை போல வாழணும். அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வாழணும் அப்படி சொல்லி ஆண்டவராகிய நம்முடைய பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். இந்த உவமை மூலமாக நம்ம ஒரு 5 குணாதிசயங்களை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பரம தகப்பனுக்கு ஒரு 5 குணாதிசயங்கள், நிறைய குணாதிசயங்கள் இருக்குது. இந்த உவமை மூலமாக ஒரு 5 குணாதிசயங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். we are going to see 5 characteristics of our great Father God through this parable. Hallelujah. Prodigal son parable, or loving heavenly Father parable. இந்த உவமை வழியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவது குணாதிசயம், இந்த குணாதிசயங்கள்லாம் பூமியில் இருக்க நம்மளுக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளாம் தகப்பன்மார்கள். ஸோ நமக்கும் அப்பாவாக இருக்கிற நமக்கும் இந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். ஸோ பரலோக தகப்பன் இடத்துலேருந்து நம்ம வந்து இதெல்லாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 5 குணாதிசயங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது குணாதிசயம் என்ன அப்படின்னா, லூக்கா 15:12 பார்த்தீங்கன்னா, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, இளையகுமாரன் என்ன சொல்கிறான், தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன், அதாவது தகப்பன், அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஸோ பரலோக தகப்பன், அவர் கிரேட் ஃபாதர் காட், கிவ்ஸ் அஸ் வாட் வி ஆஸ்க், வாட் வி விஷ். ஹல்லேலூயா. நம்ம எதை கேட்கிறோமோ, நம்ம எதை விரும்புகிறோமோ அதை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்கிறதுக்கான நோக்கம் வந்து அதுதான். இவன் இளையகுமாரன் வந்து கேட்குறான், ஆஸ்தியில் பாதி வந்து எனக்கு வேணும் அப்படி சொல்லி பங்கிட்டு கொடுத்துருங்க அப்படி சொல்லி கேட்குற பொழுது, அவன் கேட்டதுனால என்ன பண்ணிடுறாரு, அதை அந்த தகப்பனை வந்து பிரித்து கொடுக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்முடைய பரலோக தகப்பனும் நம்ம என்ன கேட்குறோமோ, ஹல்லேலூயா, நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை அறிந்தவராக இருக்கிறார். நம்ம கேட்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் மத்தேயு 7:7 11 வரை பாருங்கள். மத்தேயு 7:7 கேளு அப்படி சொல்லுவாங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. மத்தேயு 7:7 கேளு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அற்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பரலோக தகப்பன் கேட்கிறத கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே வந்து நல்ல ஈவை பரம தகப்பன் நமக்கு கொடுக்குறார். அந்த நல்ல ஈவு வந்து என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. போன வாரம் நம்ம வந்து பார்த்தோம், யோவான் 14ஆம் அதிகாரத்தில், நான் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பிதா வந்து என்ன பண்ணுவார், சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. போன வாரம் பெந்தேகோஸ்தே சண்டே போன வாரம். ஸோ பெண்டிகாஸ்ட் சண்டேயில் இந்த மெசேஜை நம்ம வந்து கேட்ட பரிசுத்த ஆவியானவர் குறித்து சில காரியங்களை நம்ம வந்து பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படி சொல்லி. ஸோ அந்த நன்மையான ஈவை, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா அவர் சகல சத்தியத்தையும் நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறார். அந்த சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை
நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ பரிசுத்த இப்போ இயேசு கிறிஸ்து வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அதனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த பூமிக்கு என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். பிதாவை வேண்டிக் கொள்வேன். அந்த வசனத்தை வேணால் வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம், ஜான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து பிதாவை வேண்டிக் கொள்கிறார், பரலோக தகப்பன்ட்ட வேண்டிக் கொள்கிறார். இவங்களோட கூட எப்பவும் இருக்கணும். இவங்களை திக்கற்றவர்களாக என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. நான் இப்போ வந்து என்ன பண்ணிடுவேன், நான் மரணம் அடைஞ்சு உயிர் தெழுந்து பரமேறி வந்துடுவேன். ஆனால் இவங்களோட கூட நீங்கள் இருக்கணும். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் கண்டிப்பாக இவங்களுக்கு வேணும் அப்படி சொல்லி சகல சத்தியத்திற்குள்ளும் நான் நிறைய காரியங்களை இவங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அதை டீச் பண்ண எல்லா காரியங்களின்படி இவங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த நன்மையான ஈவு, ஹல்லேலூயா, ஒரு கிஃப்ட்டு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி வச்சிருக்க. நம்ம கேட்காமலே கொடுக்குற தெய்வம். ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் சீசர்கள்லாம் பரிசுத்த ஆவியானவரை கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவே கண்டிப்பாக இவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை அப்படி சொல்லி கேட்காமலே கொடுத்தாரு. இப்போ ஆனால் வந்து நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி சொல்கிறார். நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம். பிள்ளை வந்து ஏதாச்சும் நம்ம பிள்ளைங்கெல்லாம் இருக்காங்க, எனக்கு பேனா வேணும், பென்சில் வேணும், இப்போ அது மிஸ்ஸு 100 ரூபா பணம் கேட்குறாங்க, 150 ரூபா பணம் கேட்குறாங்க, அதுக்கு கேட்குறாங்க, எதுக்கு கேட்குறாங்கன்னு கேட்குறாங்க. கேட்டால் தானே அவங்க வாங்கிட்டு போக முடியும். கேட்டால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். 100 ரூபா கேட்டால் இல்லை முடியாது அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்க தான் செய்கிறோம். அதான் இப்போ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த இளைய மகன் கேட்டான், ஆஸ்தியில் பாதியை கொடுத்துருங்க அப்படி சொல்லி கேட்டான். அவனுக்கு தகப்பன் வந்து என்ன பண்ணுறாரு, அதை கொடுத்துட்டாரு. ஸோ நம்முடைய பரம தகப்பன் நம்ம கேட்கிறதை கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் பாருங்கள், என் நாமத்தினால நீங்கள் வந்து கேளுங்க, அப்போ நான் உங்களுக்கு தருவேன் அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. யோவான் 16, 23, 24. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதா கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, பரலோக தகப்பன் கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு தந்தருளுவார். 24ஆம் வசனத்தில் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஸோ பரலோக தகப்பன்ட்ட நம்ம வந்து தைரியமாக என்ன பண்ணலாம், வந்து கேட்கலாம். ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன், நம்மை படைத்தவரே அவர் தான், இந்த மனுக்குலத்தை படைத்தவரே அவர் தான். அதனால் நம்ம தைரியமாக இதை போய் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, அதை போய் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு அது தேவை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்கள், கேளுங்க. ஆண்டவர் அதை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. மார்க் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் ஒரு ஏழை விதவை வந்து என்ன பண்ணுறா, தனக்கு இருந்த எல்லாவற்றையும், ஒரே ஒரு காசு தான், அந்த காசை என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த கோயில் உண்டியலில் வந்து என்ன பண்ணுறாங்க, காணிக்கப்பட்டியில் போட்டாங்க. அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாரா இல்லையா? கண்டிப்பாக ஆசீர்வதிச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தரிடத்தில் வந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறது ஒன்று, கொடுத்து பெற்றுக்கொள்கிறது இன்னொன்று. கர்த்தர்கிட்ட என்ன பண்ணலாம், நம்ம கேட்டு இதை தாங்க அதை தாங்கன்னு என்ன பண்ணலாம், கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம், ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம், கொடுத்தும் என்ன பண்ணலாம். இந்த ஏழை விதவை கொடுத்தாங்க, கண்டிப்பாக அந்த ஏழை விதவை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. இங்கே எழுதப்படலை, ஆனால் அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது, எந்த ஒரு தேவையும் இருந்திருக்காது. எல்லா தேவைகளையும் கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார், பூர்த்தி செய்திருப்பார். அல்லேலூயா. ஸோ அப்போ கேட்டு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம், கொடுத்தும் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ விசுவாசத்தினாலே நம்ம வந்து என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசத்தினால நம்ம வந்து நம்ம செயல்படும் போது விசுவாசத்தினாலே நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்முடைய நமக்குன்னு இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இவன் வந்து என்ன பண்ணுறா, ஆஸ்தியவே செலவழித்து மருத்துவர்களுக்கு என்ன பண்ணுறா, செலவழிக்கிறா, மருத்துவம் பார்க்குறா. ஆனால் பெரும்பாடு என்ன பண்ணல, நிற்கவே இல்லை. ஆனால் கடைசியில் விசுவாசம், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வஸ்திரத்தை தொங்கலாச்சு என்ன பண்ணுவேன், நான் வந்து தொடுவேன், நான் குணமாவேன் அப்படி சொல்லி விசுவாசத்தோடு போய் தொடுறா, அவள் குணமாகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க. இந்த இளையகுமாரன் கேட்டான், உடனே தகப்பனை வந்து என்ன பண்ணுறாரு, கொடுத்துட்டாரு. ஸோ பரம தகப்பனும் அப்படி தான், நீங்கள் கேட்குறத ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், பிதாவின் சுத்தத்தின்படி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வார். ஸோ ஆஸ்க் காட் டு கிவ் யூ மணி, ஆஸ்க் காட் டு கிவ் யூ குட் ஹெல்த், வெல்த்,
ஆஸ்க் காட் டு கிவ் யூ ஹீலிங், டெலிவரன்ஸ், எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. எனக்கு பணம் வேணும்னு கேளுங்க, நல்ல ஆரோக்கியம் வேணும், நல்ல சொத்து சுகம் வேணும் அப்படி சொல்லி என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட வந்து கேளுங்க. நல்ல ஹீலிங் வேணும், எனக்கு வந்து நான் குணமாகணும் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட, எனக்கு டெலிவரன்ஸ் வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், இதில் நான் கட்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, பிசாசு என்னை இதில் வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிறான், எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை தருவார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் அவங்க டெலிவரன்ஸுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தானே எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. டெலிவரன்ஸுக்காக என்ன பண்ணுறாங்க, விடுதலைக்காக ஜெபம் பண்ணுறப்ப கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, இறங்கி மோசேயை அனுப்பி அவர்களை அந்த எகிப்து தேசத்துலேருந்து விடுவிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அல்லேலூயா. ஸோ அதே மாதிரி ஹீலிங் வேணுமா, அதுக்கும் வந்து என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 47வது வசனம் 51வது வசனம் பார்த்தீங்கன்னா ஹீலிங்காக ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களை ஆண்டவர் ஹீல் பண்ணுவார். மார்க் 10:47 அவன் நசரனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். 51வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அதற்கு அந்த குருடன், நான் பார்வை அடைய வேண்டும் கேட்டான். நான் பார்வை அடையணும்னு கேட்டோன்னே பார்வை என்ன பண்ணார், ஆண்டவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பரம தகப்பன் என்ன பண்ணுறாரு, கேட்குறதை கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஸோ our great Father God gives us what we ask, what we wish in His name. Hallelujah. In Jesus name. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால நீங்கள் பரலோக தகப்பன்ட்ட என்ன கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பூமியில் இருக்கிற நம்மளும் பிள்ளைகள் கேட்குறப்ப என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் சில அப்பாக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாம் இப்போ ஒரு 100 ரூபா கேட்குறாங்கன்னா பிள்ளைங்க, ஏய் எதுக்கு நான் 100 ரூபா அப்படின்னு 100 கேள்வி கேட்பாங்க. ஒரு 100 ரூபா கொடுக்கறதுக்கு 100 கேள்வி கேட்டு கொடுக்கணுமா அப்படின்னு கடைசியில் அவன் ரொம்ப கெஞ்சி கூத்தானதுக்கப்புறம் ஒரு 100 ரூபாய் கொடுப்பான். அப்படியெல்லாம் நம்ம பிள்ளைய வந்து ரொம்ப பாடாப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம வந்து ஜெபம் பண்ணோம் ஃபாதர் கார்டுக்கிட்ட, பரலோக தகப்பன்ட்ட, ஆண்டவரே இதை செய்யுங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு. அவர் உடனே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைகள்கிட்ட, கேள்றா, அழுது கேளு, என்ன சும்மா அப்படி கேட்டால் கொடுத்துருமா, அழு உருளு அப்படின்னு, கொஞ்சம் நாள் ஆகட்டும், இப்போ தானே எல்லாம் கொடுத்துட்டாங்களா, என்னமோ நீ தான் கொடுக்காத மாதிரியே கேட்டுட்டு இருக்கிற, எல்லாம் கொடுத்துட்டாங்களா இல்லையா, எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி இப்படிலாம் போட்டு நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, பாடாப்படுத்தக்கூடாது. நம்ம கிரேட் ஃபாதர் மாதிரி என்ன பண்ணணும், நம்ம கேட்டோன்னு கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். என்ன காரணத்தை கேட்கணும், நல்ல காரணமாக கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. வேறு என்ன, நம்ம மட்டும் அவர்கிட்ட எல்லாம் உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பெட்டிஷன்லாம் போடுறோம்ல. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ ஃபாதர்ஸ் இதுவரை நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம மாற்றிக்கொள்வோம் நம்முடைய கேரக்டரை. 2வது கேரக்டர், நம்முடைய பிதாக்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம், நம்முடைய பிதாட்ட என்ன குணாதிசயம் இருக்குன்னா, லூக்கா 15:17 பாருங்கள். லூக்கா 15:17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் பூர்த்தியான கூலிக்காரனுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. அப்போ கிரேட் ஃபாதர் காட் சாட்டிஸ்ஃபைசஸ். ஹல்லேலூயா. நம்மளை திருப்தி ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். கூலிக்காரனை கூட அப்பா வந்து என்ன பண்ணுறாராம், திருப்தி ஆக்குகிறார். நான் இங்கே வந்து பசியினால் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், வாடிக்கிட்டு இருக்கிறேன். நான் இங்கே வந்து பண்ணிக்கு வச்ச சாப்பாடை என்ன பண்ணுறேன், சாப்பிட்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஆனால் எங்கள் அப்பா கிட்ட போனால், ஒரு கூலிக்காரனா என்னை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டா, கூலிக்காரங்களையே திருப்தியாக சாப்பாடு போடுற எங்கள் அப்பா எனக்கும் என்னையும் நல்லா கவனிப்பார் அப்படி சொல்லி என்ன பண்ணுறான், அவன் கிளம்பி அப்பாட்டே போயிடலாம் அப்படி சொல்லி டிசைட் பண்ணுறான். அப்போ நான் இந்த தகப்பனை வந்து பரலோக தகப்பனுக்கு ஒப்பிட்டு தான் ஓமையே சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த தகப்பன் வந்து அப்படி யாருக்கு ஈக்குவல், பரலோக தகப்பனுக்கு ஈக்குவல். இவன் எல்லாம் கெட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டான், ஆஸ்தியும் அழிச்சிட்டான், இவனையும் இவன் வந்து இழந்துட்டான், எல்லாம் உடல் சுகம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் வர்றான். அப்படி இருந்தும் பிதா வந்து என்ன இந்த தகப்பனை வந்து சேர்த்துக்கொள்கிறான். அதே மாதிரி தான் நம்மளும் வந்து பாவத்திலே
நம்ம உழன்று சேத்துல கடந்து நம்ம எந்திரிச்சு வந்தாலும் பரம தகப்பன் நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு, சேர்த்து கொள்கிறவராக இருக்கா. அப்போ இந்த தகப்பனும் பரலோக தகப்பனும் ஒன்று. அது பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு உவமையை தான் இந்த தகப்பன் மூலமாக அவர் சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த தகப்பன் வந்து கூலிக்காரர்களையே என்ன பண்ணுறாரு, நல்லா போஷிக்கிறாரு. அப்போ பரலோக தகப்பன் நம்ம வந்து எவ்வளோ அதிகமாக போஷிப்பார். ஹல்லேலூயா. நம்மளை கண்டிப்பாக திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஃபாதர் பாடுறாருல, திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். யோவேல் 2:26 பாருங்க. யோவேல் 2:26 நீங்கள் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அந்த என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, ஏன்னா அதில் பாருங்கள் யோவேல் 2:26 வாசிங்க. அப்போ நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுட்டு, ஹல்லேலூயா, நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் உங்களை என்ன பண்ணுவார், கர்த்தர் அனுப்புவார். ஸோ இந்த நாள்லேயும் ஆராதனை முடிஞ்சு நீங்கள் திருப்தியாக போக போகிறீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் திருப்தியாக்கி அனுப்புகிற தேவனாக அவர். லூக்கா 9:17 அப்புறம் மத்தேயு 15:37 தான் பார்த்தீங்கன்னா, லூக்கா 9:17 அவங்க திரளான கூட்டத்தார் உட்கார்ந்துருக்கிறாங்க. திரளான கூட்டத்தார் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து 5 அப்பம் 2 மீனை வந்து என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிச்சு கொடுக்குறாரு. நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க. திருப்தியாக சாப்பிட்டு மீதம் 12 கூடைகள் நிறைய என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. இப்போ மத்தேயு 15 வாங்க. மத்தேயு 15 37 அதில் வந்து எத்தனை அப்பங்கள், 34 பாருங்கள், எத்தனை அப்பங்கள் உண்டுன்னு கேட்குறாரு. அப்போ 7 அப்பம், 7 அப்பமும் சில சிறு மீன்களும் உண்டு. 7 அப்பமும் சில சிறு மீன்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஆசீர்வதித்து என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்றாங்க. திருப்தியாக சாப்பிட்டுட்டு மிச்சம் 7 கூடை நிறைய என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. மீதம் 7 கூடை நிறைய. அப்போ நம்முடைய தெய்வம் எவ்வளோ திரளான ஜனங்கள் வந்தாலும் சரி எல்லாரையும் திருப்தியாக்கி அனுப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. A father satisfies his children by providing their needs. அவங்களுடைய தேவைகள் என்ன என்பதையெல்லாம் அறிந்து தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிறவராக நம்முடைய பரலோக தகப்பன் இருக்கிறாரு. நம்முடைய பரலோக தகப்பன் அப்படி தான் செய்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் நிறைய இடங்கள்ல நம்ம வந்து வாசிக்கிறோம், நம்மளை வந்து சம்பூர்ணத்தினால திருப்தி ஆக்குவார், அவங்க திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா வசனங்கள் இருக்குது. நான் அப்படி வாசிக்கிறேன். சங்கீதம் 36:8 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 36:8 அவர்கள் ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால, ஆலயத்தில் ஆண்டவுடைய பிரசன்னம் இருக்கும், ஆண்டவுடைய மகிமை இருக்குது. இதனால் ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். சங்கீதம் 37:19 பார்த்தீங்கன்னா பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 37:19 பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் எந்த குறையும் வைக்காமல் ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பேர் வந்து இறந்து போனாங்க, எவ்வளோ பேர் சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் எந்த குறையும் வைக்காமல் கொரோனா காலத்துலேயும் பஞ்ச காலத்தில் நம்மளை ஆண்டவர் வந்து திருப்தியாக நடத்தினார். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அதே மாதிரி சங்கீதம் 65:4 உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வீட்டில் கண்டிப்பாக நன்மை உண்டு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உண்டு, அதனால நாங்கள் திருப்தியாவோம் அப்படி சங்கீதக்காரர் சொல்கிறார். சங்கீதம் 78:29 அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னெல்லாம் இச்சித்தாங்களோ, என்னெல்லாம் வேணும்னு சொன்னாங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து எங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. வெஜிடபிள்ஸ் எங்களுக்கு வந்து கறியெல்லாம் வேணும் அப்படி காடைகளை அனுப்புனார். ஹல்லேலூயா. எவ்வளோ நாள் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் வந்து தேவ தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை கூட என்ன பண்ணார் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 78:29 சங்கீதம் 81:16 கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் அப்படி சொல்றார். ஹல்லேலூயா. கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதம் 90:14 அவர் கிருபையால திருப்தி ஆக்குவார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 90:14 காலைதோறும்
ஹல்லேலூயா. நாங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி காலைதோறும் உடைய கிருபையால் திருப்தி ஆக்கும் அப்படின்னு காலைதோறும் நம்ம ஆண்டவருடைய கிருபையினால திருப்தி ஆகி கொண்டு தான் இருக்கிறோம். சங்கீதம் 91:16 பாருங்க, நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நல்ல லாங் லைஃப் கொடுத்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர நல்லா வாழ்ந்துட்டு போ அப்படின்னு நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் அப்படி சொல்றாரு. ஹல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன். அதே மாதிரி நீதிமொழிகள் 5:10 வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 5:10 அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. அந்நியர் உன்னுடைய செல்வத்தினால திருப்தி அடைவார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 58:11 உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. உன் ஆத்துமாவை ஆண்டவர் God will satisfy your soul அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிலிப்பியர் 4:18 ஊழியர்களை சபை மூலமாக கர்த்தர் என்ன பண்றாரு? திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. ஊழியர்களை அது வாசிப்போம். ஊழியர்களை கர்த்தர் வந்து என்ன பண்றார்? சபை மூலமாக தான் போஷிக்கிறார். பிலிப்பியர் 4:18 எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எல்லாம் எனக்கு கிடைத்தது. எப்படி கிடைச்சது? பரிபூரணம் உண்டாய். எப்படி? உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாகிய எப்பாப்ராதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலன் பவுலோட அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான் எப்பாப்ராதீத்து அப்படிங்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலோட அசிஸ்டன்ட் பாஸ்டர். அவர் வந்து பிலிப்பு சபைக்கு அனுப்பப்படுகிறார். அங்கே பிலிப்பு சபையிலிருந்து அவர் ஜெயிலில் இருக்கிறாரா அப்படி சொல்லி கேள்விப்படுறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயிலில் இருந்து எழுதின கடிதம் தான் பிலிப்பியர் நிறுவனம். ஜெயிலில் இருந்து எப்படி எழுதுறார்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எங்க இருந்து? ஜெயிலில் இருந்து எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஸோ ஜெயிலில் இருந்து எழுதுகிற வசனங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்க இருந்து எழுதுறாரு? ஜெயிலில் இருந்து எழுதுறாரு. ஹல்லேலூயா. நம்ம நல்ல சொகுசாக உட்காந்துட்டு கூட இந்த வசனத்தை நம்ம வந்து சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, அவள் எவ்வளோ விசுவாசம் அவருக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லா விதத்தையும் செய்ய எல்லாம் எனக்கு கிடைத்ததுன்னு ஜெயிலில் உட்காந்து எழுதுறாரு. பரிபூர்ணமும் உண்டாயிருக்கு. ஏன்னா பிலிப்பு சபை அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து விடுது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த அதிரசம் ரொம்ப பிடிக்கும், இந்த பாயாசம் ரொம்ப பிடிக்கும், இதை வந்து அங்கே கொண்டு போய் கொடுங்க, இந்த பிரியாணி அவர் சிக்கன் பிரியாணினா விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு பிலிப்பு சபை எல்லாம் பவுல் அப்போஸ்தலனுக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ண கொடுத்து அனுப்புது. அதனால தான் எல்லாம் எனக்கு கிடைத்ததுன்னு எழுதுறாரு. பரிபூர்ணமும் உண்டாக இருக்கிறது. ஸோ சபை மூலமாக கர்த்தர் ஊழியக்காரங்களை திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த சபையும் அப்படி வளரணும் அப்படி சொல்லி நான் வந்து ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. இந்த சபை மூலமாக நம்ம திருப்தி ஆகணும், நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், அந்த அளவுக்கு இந்த சபை வளரணும். ஹல்லேலூயா. அப்படி வளர்ந்தால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மற்ற சபைகளை கொள்ளடிக்கிறோம். மற்ற சபைக்காரங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க ஆத்துமாக்கள்கிட்ட இருந்து வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த சபையை நம்ம வந்து கொள்ளையடிக்கிறோன்னு அர்த்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே எழுதியிருக்கிறார் கொரிந்து இதில் வந்து, நான் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு மற்ற சபைகளை கொள்ளையடித்தேன்னு எழுதியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ இப்போ நான் வந்து அப்படி செஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த சபையினாலே கர்த்தர் என்னை போஷிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரனை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த சபை மூலமாகவே போஷிப்பார். ஸோ ஊழியக்காரர்களை சபை மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? திருப்தி ஆக்கிறார். எரேமியா 31:14 பார்த்தீங்கன்னா, எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற நன்மையினால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்தி ஆவீங்க. ஸோ நம்முடைய ஃபாதர் காட், ஹல்லேலூயா, நம்முடைய பிதா, நம்முடைய தகப்பன் வந்து என்ன பண்ணுறாரு? நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் நம்மளுக்கு வந்து நிறைவாய் அவர் வந்து தருகிறவராக இருக்கிறார். எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தருகிறதெல்லாம் நல்ல திருப்தியாக இருக்கும், நிறைவாக இருக்கும், பூரணமாக இருக்கும். நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து மூன்றாவது காரியம், நம்முடைய தகப்பன் கிட்ட இருக்கிற நல்ல குணாதிசயம் வந்து என்ன அப்படின்னா, லூக்கா 15:20 பாருங்க. லூக்கா 15:20 அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஸோ கிரேட் ஃபாதர் காட் forgives us and accepts us as his child, not as a slave. ஹல்லேலூயா. அடிமையாக அல்ல,
சொந்த மகனாகவே நம்மளை ஏற்றுக்கொள்கிறார், மன்னித்து ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த தகப்பனும் இந்த அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பரலோக தகப்பன் என்ன பண்ணுறாரு, எல்லா சொத்தையே அழித்த பிறகும் அவரை விட்டு பிரிந்தார், சொத்தை அழித்தார். எல்லாம் பண்ணதுக்கப்புறமும் அவனை பார்த்து மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்த செய்தான். அடிமையாலாம் இல்லை. அடுத்த வசனத்தில் சொல்கிறான், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதம் பாவம் செய்ய, இனிமேல் உன்னுடைய குமாரன்னு சொல்வதற்கு பாத்திரம் நல்ல ஊழியக்காரங்களில் ஒருத்தனா வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் அப்படி இல்லை. அவனுக்கு மோதிரத்தை போடுங்க, வஸ்திரத்தை போடுங்க அப்படி சொல்லி, புது பாதரட்சைகளை உடுத்துங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுறான், பயங்கரமாக ஒரு குமாரனுக்கு, நல்ல குமாரனுக்கு என்ன செய்வாங்களோ அதே மாதிரி அவரை ட்ரீட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்படி தான் நம்முடைய பரம தகப்பனும் நம்ம எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாக, அதான் நம்ம 1 யோவான் 3:1 நம்ம வாசித்தோம். ஆராதனைக்கு முன்னால் அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். 1 யோவான் 3:1 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு எவ்வளவு பெரிதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாகவே பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஊழியக்காரன் ஒரு அடிமையாகவாச்சு அவங்க வீட்டில் ஒரு கூலிக்காரனாக வச்சுக்குவாங்கறா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய திங்கிங் அப்படி இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்ம எப்பவும் எப்படி தான் பார்க்குறாரு, பிள்ளையாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ தான் நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் ஸ்டில் வி ஆர் ஆல் ஹிஸ் சில்ட்ரன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இன்னும் அவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ரோமர் 5:8 நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார், அதனால் அவருடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார் அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. ரோமர் 4:25 நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். ரோமர் 3:23-24 பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டாங்க. ஆனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. பாவம் செய்து கெட்டு போனாலும் கிறிஸ்துவினுடைய ஹல்லேலூயா அந்த சாக்ரிஃபைஸ், அவருடைய தியாகம், அவர் நமக்காக பலியானதுனால, அவருடைய இரத்தத்தினால நம்ம எல்லாரும், தேவனுடைய கிருபையினால, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நம்ம எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரம தகப்பன் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறாரு. ஸோ நம்மளும் அந்த பூமிக்குரிய தகப்பன்மார் நம்மளும் அப்படி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா ஒரேடியாக வெறுத்துடக்கூடாது. நீ எனக்கு பிள்ளையே இல்லைடா அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, ஒரேடியாக வெறுத்துடக்கூடாது. இந்த குணாதிசயம் நம்மளுக்கு இருக்கணும். பரம தகப்பனுக்குரிய இந்த குணாதிசயம் நமக்கு நிச்சயமாக இந்த பூமிக்குரிய தகப்பன்களாகிய நமக்கு, இந்த பூமியில் உள்ள அப்பாக்களாகிய நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்க என்ன தான் தப்பு பண்ணாலும் ஸ்டில் தே ஆர் ஆர் சில்ட்ரன். ஹல்லேலூயா. ஸ்டில் தே ஆர் ஆர் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த இது இருக்கணும். நம்ம பிள்ளைகள் தான் ஒரு நாள் திருந்தி வருவாங்க. அப்போ திருந்தி வரும்போது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். இல்லை எல்லாத்தையும் அழிச்சிட்ட, எல்லாம் வீணாயிட்ட, ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்க, போடா அப்படின்னு விரட்டிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ இங்கே எப்படி அவர் ஏற்றுக்கொண்டார், அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 2:38 பாருங்கள், மனம் திரும்புங்க, கண்டிப்பாக பாவ மன்னிப்பு உண்டு அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு பண்ண முதல் பிரசங்கம், அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்த முதல் பிரசங்கம் இருக்குது. அதில் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா கண்டிப்பாக இயேசு உங்களுடைய பாவங்களை என்ன பண்ணுவார், மன்னிப்பார். இந்த இளையகுமாரன் மனம் திரும்பி வந்தான், பரம தகப்பன் இந்த தகப்பனை என்ன பண்ணுறாரு, அவருடைய பாவங்களெல்லாம் மன்னித்து குமாரனாகவே ஏற்றுக்கொண்டார். அதே போல தான் நம்முடைய பரம தகப்பன் நம்ம மனம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கும்போது ஹல்லேலூயா அவர் நம்மை தன்னுடைய பிள்ளையாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்மளும் அப்படி தான் இருக்கணும். அடுத்து 4வது குணாதிசயம் லூக்கா 15:22 முடிக்க போகிறேன். லூக்கா 15:22 அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் அப்படி சொல்லார். அப்போ இதெல்லாம் போட்டால் அவனுக்கு எப்படி இருக்கும், உயர்ந்த வஸ்திரம், அப்புறம் கைக்கு மோதிரம், காலுக்கு நல்ல
ஷூ எல்லாம் என்ன கம்பெனி, பாட்டாவா டாட்டாவா? நல்ல கம்பெனி ஷூ, நல்ல பிராண்டடு. இப்போ உள்ள பசங்கள்லாம் நம்மளாம் டாட்டா பாட்டாமோ இப்போல்லாம் நிறையா வந்துருச்சு. அப்படி தானேப்பா? என்னப்பா ஜினேஷ், என்ன பிராண்ட் ஷூப்பா உனக்கு பிடிக்கும்? அடிதாஸ். பார்த்தீங்களா, அடிதாஸ். ஸோ அது மாதிரி அபிஷேக்கு ஷூ போடுவியா? ஓகே. ஸோ அப்போ பாருங்கள், இப்போ நல்ல பிராண்டு கம்பெனிலாம் ஷூ. ஸோ அந்த மாதிரி ஷூ போட்டுக்கிட்டு உயர்ந்த வஸ்திரம் தரித்து கைக்கு மோதிரம் போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சோகமாக உட்காந்துருப்பீங்களா? எல்லாத்தையும் போட்டுட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, நல்ல பிராண்டட் ஷர்ட்டு, பிராண்டட் பேண்ட்டு, அப்புறம் வந்து பிராண்டட் ஷூ, அப்புறம் வந்து நல்ல ஒரு மோதிரம், நல்ல கோல்டு, டைமண்டில் போட்டுக்கலாமா? இல்லை கோல்டு ஓகே, கோல்டு போட்டுக்குவோம். ஸோ இதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம அப்படி நடக்கும்போதே ஒரு கெத்தான நல்ல பிராண்டட், எல்லாமே பிராண்டடாக அப்படி சூப்பராக சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆர் கிரேட் ஃபாதர் காட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. ஹல்லேலூயா. நம்மளை சந்தோஷமாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுதான் அந்த குணாதிசயத்தை நம்மளும் வந்து என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி தான் நம்மளும் நினைக்கணும். எதுக்குடா உனக்கு இந்த ஷூ, இப்போ எதுக்குடா உனக்கு இந்த ஷர்ட்டு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, இப்போ இது உனக்கு தேவையா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்ல. சந்தோஷமாக இருந்துட்டு போகிறான் பையன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் பிராண்டடாக போட்டிருந்துருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவான் பையன், ஆசையாக வந்து என்ன பண்ணுவான், கேட்பான். ஏய் உனக்குலாம் தேவையில்லைப்பா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நம்ம விரட்டி விட்டுறக்கூடாது. நம்ம பையன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்மளும் என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். அப்படி நம்ம வந்து இருக்கணும். ஸோ அவர் கிரேட் ஃபாதர் காட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. நம்மளை சந்தோஷமாக இருக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். ரோமர் 6:17-18 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடிமைகள் கிடையாது, நம்ம வந்து எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்ம நல்லா சந்தோஷமாகவே இருக்கலாம். அடிமைகள் தான் வந்து என்ன பண்ணணும், சோக போஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கணும். நம்ம மீட்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. ரோமர் 6:17-18 முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். அல்லேலூயா. அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. பாவத்திலேருந்து இப்போ நம்ம மீட்கப்பட்டுட்டோம், நீதிக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கிறோம். அடுத்து ரோமர் 8:14-15 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து நம்மளை வந்து அவருடைய புத்திரராக என்ன பண்ணுறாரு, அவர் ஏற்றுக்கொள்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ரோமர் 8:14-15. ஸோ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இனிமேல் நாம் இனி நான் பாவி அல்ல அப்படி சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல. ஸோ இனி நம்ம பாவிகள் அல்ல, இனி நான் அடிமை அல்ல, இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அதனால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கணும் நிச்சயமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி நம்ம பாவிகள் கிடையாது, இனிமேல் நம்ம அடிமைகள் கிடையாது, இப்போ நம்ம தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செய்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை வந்து அடிமையாகவே வச்சுருக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய விருப்பமே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவங்க கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். நல்ல பால் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்து அவங்கள சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அதே மாதிரி தான் பாவத்திலே நம்ம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நரகத்தை நோக்கி நம்ம போய் கொண்டிருப்போம். ஆனால் அதிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது. நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் இதெல்லாம் செய்கிறார். அடுத்து கடைசியாக லூக்கா 15:31 பாருங்கள், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அவர் கிரேட் ஃபாதர் காட் கிவ்ஸ் அஸ் ஆல் ஹி ஹேஸ் அப்படி சொல்லலாம். ஹி பிளஸஸ் அஸ் வித் எவ்ரிதிங் ஹி ஹேஸ். அவருக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் கர்த்தர் நமக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அப்பாவோடது எல்லாம் மகனுக்கு தான், அப்படி தானே? இல்லை ஏய் அதெல்லாம் நீ வந்து எடுத்துக்கூடாதா, அதெல்லாம் உனக்கு கிடையாதா அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டாங்க. அம்மா பையன் தானே, எடுத்துக்க, உங்கள் ஷர்ட்டை வந்து போடணுன்னு ஆசைப்பட்றான், போட்டு பார்க்கட்டும், அவ்வளோதான். உங்கள் செப்பலை வந்து போட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், போட்டோம், அவ்வளோதான். உங்களுக்குள்ளதெல்லாம் அவனுக்கு தான். நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற சொத்து எல்லாம் வந்து பையனுக்கு தான். ஹல்லேலூயா. ஸோ மகனுக்கு தான் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக விடுவீங்க. அதே மாதிரி தான் அப்பா பரலோக தகப்பன் அவர் அங்கே வந்து சொல்கிறா பார்த்தீங்களா, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அவன் மூத்த சகோதரன் வந்து கேட்குறான்,
என்ன இவனுக்கு வந்து இப்படி செய்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே இல்லையா அப்படி சொல்லி என்ன பண்ணுறான், பராமப்பட்டு கேட்குறான். அவன் கெட்டு போய் ஒன்றுமில்லாமல் வந்தவனுக்கு நல்ல காலை அடித்து கண்ணுக்குட்டி அடித்து என்ன பண்ணுறீங்க, விருந்து பண்ணுறீங்க. காஸ்ட்லியான எல்லாம் பிராண்டட் ஷர்ட்டு பிராண்டட் ஷூவெல்லாம் கொடுத்துருக்குறீங்க. நல்ல நல்ல கோல்டு ரிங்கு வந்து அவனுக்கு போட்டிருக்கிறீங்க. என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறோம். என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ எனக்கு உரியது எல்லாமே உனக்கு தான்டா, எடுத்து வேணாலும் நீ எடுத்துக்க அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு வசனம் இருக்குது, ரோமர் 8:32 பாருங்க. ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. சொந்த குமாரன்னு பாராம இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஒப்பு கொடுத்தவர், நமக்காக மரிக்கும்படி இந்த பூமிக்கு அனுப்பினவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கண்டிப்பாக அருள் செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 39:4 வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த போத்திபார் வீட்டுக்கு யோசேப்பு வந்து போகிறார். அப்போ கத்தர் வந்து யோசேப்போடு கூட இருந்ததுனால அங்கே 39:4 பாருங்கள், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, அந்த போத்திபார் வந்து யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில். ஒரு சாதாரண போத்திபாரே தனக்குள்ள எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுப்பான்னா பரலோக தகப்பன் ஒப்பு கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. நம்மளுக்கு தர மாட்டாரா? அவருடைய இதெல்லாம் நமக்கு தான். ஹல்லேலூயா. அதனால் கேட்குறப்ப, ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப சின்னதாக வந்து என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க, நல்லாவே கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதே அதிகாரத்தில் இங்கே 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலைக்கு போகிறாரு யோசேப்பு. சிறைச்சாலை தலைவனும் என்ன பண்ணுறாரு, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலை வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். எங்கே போனாலும் யோசேப்பு கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அரண்மனைக்கு போகிறாரு, பார்வோன் முன்னால் போய் நிற்கிறாரு. எல்லாத்தையும் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி மோதிரத்தை கழட்டி கொடுத்து என்ன பண்ணிடுறாரு, பிரைம் மினிஸ்டர் ஆகிக்கிறாரு. பாருங்க, அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வந்து தனக்குள்ள எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் வந்து ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஏன்னா சொந்த குமாரனே நமக்காக கொடுத்துருக்கிறாரே. அதனால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேட்கும்போது பெற்றுக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆவது அதிகாரம் 1-4 வசனங்களை வந்து பார்த்தோன்னா படிக்க வேணாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தில் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து, இதை விட பெருசு வேற என்ன வேணும்? தேவன் தாமே நம்மோடு கூட கடைசியாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் முடிவில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ கடைசியில் நம்ம கூட வந்துடுறார் தேவன். நம்மக்கிட்டே இங்கே தான் நம்முடைய வாசஸ்தலம், இதுதான் நம்ம எல்லாரும் இருக்கக்கூடிய இடம். எல்லாம் நீங்கள் வந்து எல்லாம் பிரிஞ்சு இருந்து, இப்போ வாலிப நாட்களில் எல்லாம் பிரிஞ்சு இருந்து அப்படி இப்படி இருப்பீங்க. கடைசியில் அப்பா அம்மா கூட போய் அங்கேயே போய் நம்ம வீடு கட்டி அங்கேயே இருந்துருவோம் அப்படின்ட்டு இங்கே எல்லாம் வாழ்ந்து அனுபவித்து முடித்ததுக்கப்புறம் சொந்த ஊருக்கே போய் அப்பா அம்மா கூட போய் இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமான அனுபவம். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. நம்மளை சின்ன பிள்ளையில கண்ணுக்கு அர்த்தமாக பார்த்துக்கிட்டவங்க, நமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சவங்க, கடைசியில் அவங்களுக்கும் என்னென்ன தேவையோ அதை செய்யும்படி நம்மளும் அவங்க சொந்த ஊரில் போயிட்டு அங்கே வீடு கட்டி அவங்க கூட இருந்து அவங்களோட பிள்ளைகளாக மறுபடியும் நம்ம மாறி எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வந்துட்டோம். இப்போ திரும்ப அவங்கள்ட்ட போய் நம்ம அது மாதிரி தான் பரலோக தகப்பன் நம்மளை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்கிறாரு. இப்போ நம்ம எங்கெங்களோ சுற்றுறோம், என்னெல்லாமோ செய்கிறோம், ஆனால் கடைசியில் தேவன் இருந்து என்ன பண்ணுறாரு, நம்ம கூட தான் வந்து வாசமாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்வார் அப்படின்னு 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி ரெவலேஷன் 21:7 பார்த்தீங்கன்னா, இதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், ஜெயம் கொள்ளுகிறவன்
எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாற்றையும் ஜெயிச்சு நிற்கும்போது, இந்த உலகத்தோட மாம்சத்தை ஜெயிச்சு நிற்கும் பொழுது, ஆசை இச்சைகளை ஜெயித்து, இந்த உலகத்தை ஜெயித்து நிற்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்க எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம மாம்சம் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, ஜெயிக்கக்கூடாது. நம்முடைய ஆசை இச்சைகள் நம்மளை ஜெயிக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ள மற்ற எல்லாவற்றையும் ஜெயித்து நிற்கும்போது, நம்முடைய மாம்சத்தை நாம் ஜெயித்து நிற்கும்போது, நம்முடைய இச்சைகளை நாம் ஜெயித்து நிற்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். முடிவு பரியந்தம் நிலை நிற்கவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஸோ முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்போம். நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்போம். பிசாசை ஜெயிக்கிறவர்களாக, அவன் காமிக்கிற கவர்ச்சிகள், அவன் காமிக்கிற ஆசை இச்சைகள், மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக நம்ம இருந்தால் ஆண்டவருக்குள்ள எல்லாமே நமக்குள்ளது தான். ஹல்லேலூயா. பிதாவுக்குள்ள எல்லாமே நமக்குள்ளது தான். ஸோ அதனால் நம்ம ஒரு நல்ல ஒரு மெசேஜ் நம்ம கேட்டோம். இந்த உவமை மூலமாக பரம தகப்பன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், பரம தகப்பன் முதலாவது நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்குறவெல்லாம் கொடுக்குறதா இருக்கிறார். ரெண்டாவது, நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிறவராக இருக்கிறார். திருப்தியாக்கி நடத்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவது, நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். நான்காவது, நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐந்தாவது, அவருக்குள்ள எல்லாவற்றினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்குள்ள எல்லாம் நமக்கு உரியது. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். ஜெயிக்கிறவர்களாக இருப்போமா? மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். மாம்ச இச்சைகளை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். உலகத்தின் பின்னே போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. ஹல்லேலூயா. பிதா தான் ஃபஸ்ட்டு, இயேசு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள். இப்படின்னா நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்போம். இந்த ஜெயம் கொள்கிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வார்கள். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தகப்பனார் தினத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, உம்மை குறித்து பரம தகப்பனாகிய உம்முடைய குணாதிசயங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கேட்கிறதை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை பின்பற்றி உம்மை ரோல் மாடலாக வைத்து நாங்களும் நல்ல தகப்பனாக இந்த பூமியில் இருக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தகப்பன்களாக, அப்படிப்பட்ட அப்பாக்களாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. நீர் எங்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறது போல நாங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அவர்கள் எங்களிடத்தில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது போன்ற ஒரு தகப்பனாக, அது போன்ற ஒரு அப்பாவாக எங்கள் எல்லாரையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திர கோபப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மிகுந்த அன்பை செலுத்துகிறவர்களாக ஆண்டவரே தகப்பன்மார்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. உம்மை போல நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நேசிக்கணும். ஹல்லேலூயா. உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரை. வந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. சுந்தர அங்கிள் ஃபேமிலி ஆண்டவரே ஸ்தோத்திர. ஸ்டீவன் பிரதர் ஃபேமிலி ஆண்டவரே, புதிதாக வந்திருக்கிற ஸ்டீவன் பிரதர் ஃபேமிலி ஆண்டவரே, எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. ராகுலுக்காக, அபிஷேக்காக, ஜினேஷ்காக ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. டேஃபிக்காக, கிரேசிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலேருந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் திருப்தி ஆக்குவீராக. ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாற்றி போடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருக்கணும் நம்முடைய பிள்ளைகள், சந்தோஷமாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். சமாதானத்தோடு இருக்க நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து
ஆளுகை செய்வீராக. தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் பராமரிப்போம் நம் அனைவரோடு கூட, இந்த உலகத்தில் இருக்க எல்லா தகப்பன்மார்களோடு கூட, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. Praise the Lord.